உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து கால், பாதம் எரிச்சலா இருக்கு. மதமதப்பா இருக்கு. கால் குடைச்சல் அதிகமா இருக்கு. கால் நடக்கவே முடியல இந்த மதமதப்புனால. இதுக்கு காரணம் வந்து சர்க்கரை நோயினால இருக்கலாம். L4, L5 டிஸ்க் ப்ராப்ளத்தினால இருக்கலாம். எவ்வளோ நாளா இருந்தாலும் சரி, எங்ககிட்ட வாங்க. கண்டிப்பா நாங்க அத குறைச்சு அனுப்புறோம். நடக்க முடியல, வெளியில் மூமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் அதிகமாக போக முடியல. சரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹேண்டிகேப் மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தாங்க. கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா, எப்படி இருந்தால் கொஞ்சம் ஆப்ரேஷன் தான் இதுக்கு தீர்வு. அந்த பல்ஜை அந்த கட் பண்ணி விட்டோம்னா தான் அது உங்களுக்கு சரியாகும் அப்படின்னாங்க. டயபெட்டிக் இருக்கா? இருக்குது. அது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த டயபெட்டிக்னால உங்களுக்கு என்ன பாதிப்பு இருந்தது சார்? டயபெட்டிக்னால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கலாம்னு அது ஒரு காரணமும் சொல்கிறாங்க டாக்டர். நான் என்ன ப்ராப்ளங்கிறது எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம் வியாதிக்காரனுக்கு. சில சில விதமான பயிற்சிகள் கொடுத்தாரு. அந்த பயிற்சி வந்து எனக்கு ஒரு 2 3 நாள்லேயே அந்த பயிற்சியை சொன்னதுக்கப்புறம் அது எனக்கு இந்த காலில் கொஞ்சம் வலுவாகி ஓரளவு நடக்க முடியுற அளவுக்கு வசதியாகி அந்த பெயினுங்கிறது அறவே போயிடுச்சு. இந்த நமைச்சரில் சொல்கிறேன் காலில் என்னன்னு சொல்லுவாங்களா, அது கரவை ஒழிச்சிருச்சு. ஸோ வந்ததில் எனக்கு வந்து ஐ மைலி சாட்டிஸ்ஃபைட். ஹலோ எவ்ரிவன், நான் ஜெயசுதாஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வரவங்க பேர் பார்த்தீங்கன்னா சாமிநாத ரத்னம். திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. அபோவ் 70 இயர்ஸ். இவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து சிவியராக இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கேட்டதுக்கு ஆப்ரேஷன் தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லைன்ட்டாங்க. இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் கேரண்டி யாரும் கொடுக்கல. அதனால இவர் வந்து ஆப்ரேஷனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 10 வருஷமாக சக்கரை நோயினால் பாதிப்பு இருந்ததுனால 2 காலுமே வந்து பாதம் சுத்தமாக மதமதப்பாயிடுச்சு. கூடவே வந்து சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கிறதுனால பாதம் வந்து இன்னும் அதிகமாகவே அளவுக்கு அதிகமாக மதமதப்பு அதிகமாக இருந்தது. கூடவே வலி அதிகமாக இருந்தது. நடக்க முடியாத சூழ்நிலையில் 2 வருஷமாக வந்து படுத்து தான் இருந்தார். இவருக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனல் மூலியமாக பார்த்து நம்மளை தொடர்பு கொண்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து நாங்கள் 3 நாளில் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்தோம். எந்த மருந்து மாதிரியும் கொடுக்கல. இதுக்கு சில பயிற்சிகளும் சில முறையான ஃபிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ் மூலியமாகவும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம். அதில் 3 நாளில் முதல்ல 2 வருஷமாக படுக்க முடியாமல் இருந்தவரை, படுத்து நடக்க முடியாமல் இருந்தவரை வந்து 3 நாளில் வந்து அவரை நல்லபடியாக நடக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் ஆச்சு. அந்த 7 நாளில் வந்து அவருக்கு அந்த காலில் இருக்க பாதத்தில் இருக்க மதமதப்பு, எரிச்சல், வலி எல்லாத்தையும் குறைச்சிட்டோம். குறைச்சிட்டு ஒரு 3 நாள் இன்னும் கூட அதிகமாக வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நம்மகிட்ட தான் இருந்தாங்க. 10 நாளுக்கு அப்புறம் அவருக்கு வலியை நல்லா குறைச்சி, கால் பாதத்தில் இருக்க மதமதப்பு, எரிச்சல் இது எல்லாத்தையும் குறைச்சி அவரை நல்லபடியாக நடக்க வச்சு வலி இல்லாமல் ரெடி பண்ணி அனுப்பியிருக்கோம். நான் பேராசிரியர் சாமிநாத ரத்னம், திருச்சி கல்லூரியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். இந்த டிஸ்க் பல்ஜ் என்று சொல்லியிருந்த அது இந்த சியாட்டியாவுக்கு வந்து நடக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டேன். எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டீங்க சார்? அது ஒரு 3 வருஷமாக இருந்துச்சு தெரிஞ்சு போய். சரி சார். அதனால் என்ன பாதிப்பு இருந்தது உங்களுக்கு? நடக்க முடியல, வெளியில் மூமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் அதிகமாக போக முடியல. சரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. வலி இருந்ததா? வலி இருக்குது. நடந்தாலோ எதை வேலை செஞ்சாலும் வலி வந்துருச்சு. கால் பாதம் வந்து இந்த நமைச்சல் இருந்துச்சு. அது கொஞ்சம் இரிட்டேஷன் மாதிரிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். சரி. ஸோ ஒரு சில டாக்டர்ஸ்கிட்டலாம் வந்துட்டு ரினவுண்ட் கொஞ்சம் புகழ்பெற்ற ஆஸ்பத்திரி அவங்ககிட்டலாம் போய் மெடிசின்ஸ்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா, எப்படி இருந்தால் கொஞ்சம் ஆப்ரேஷன் தான் இதுக்கு தீர்வு. அந்த பல்ஜை அந்த கட் பண்ணி விட்டோம்னா தான் அதுக்கு உங்களுக்கு சரியாகும் அப்படின்னாங்க. என்னையோ நான் வந்து அந்த ஆப்ரேஷன் அவ்வளோ தூரம் விரும்பலை. ஏன்னா ஆப்ரேஷன் வந்து அதுதான் ஒரு ஃபைனல் சொல்யூஷன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கட் பண்ணி விட்டு அது திரும்பவும் பிரச்சனை கொடுக்காமலும் இருக்கலாங்கிற மாதிரி சொன்னதுனால நான் அதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்படியே பல விதத்தில் சில இடத்துக்கெலாம் போனேன். அப்போ இந்த யூடியூப் மூலயமா டாக்டர் ஜெயசுதாஸ்னு திருவண்ணாமலையில் இந்த டிஸ்க் பல்ஜ், சியாட்டிக்கா, நியூரோபதி, இந்த டயபெட்டிக்கில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறது நான் பார்த்தேன். அதில் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா? இருக்குது. அது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த டயபெட்டிக்னால உங்களுக்கு என்ன பாதிப்பு இருந்தது சார்? டயபெட்டிக்னால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கலாம்னு அது ஒரு காரணமும் சொல்கிறாங்க டாக்டர்ஸ். டயபெட்டிக் இருந்துச்சுன்னா அது வரும். ஏன் இந்த கால் பாதத்தில் பாதம் இந்த டிஸ்க் பல்ஜ், சியாட்டிக்கா, அந்த நரம்பு ப்ராப்ளம்லாம் அதனால் வரும். மதமதப்பு இருந்ததா பாதத்தில்? இருந்துச்சு. சரி, அப்புறம் நான் இங்கே டாக்டர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து
போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தேன் அவரை. ஸோ இங்கே வந்ததில் எனக்கு என்ன ஒன்று பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒரு மென்டல் அக்கடி போச்சு. நான் என்ன ப்ராப்ளங்கிறது எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம் வியாதிக்காரனுக்கு. நடக்காமல் இருந்ததுனால இன்னமும் அந்த கால் வீக்காக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்காக சில விதமான பயிற்சிகள் கொடுத்தாரு. அந்த பயிற்சி வந்து எனக்கு ஒரு 2 நாள்லேயே அந்த பயிற்சியை சொன்னதுக்கப்புறம் அதை எனக்கு இந்த காலில் கொஞ்சம் வலுவாகி ஓரளவு நடக்க முடியுற அளவுக்கு வசதியாகி அந்த பெயினுங்கிறது அறவே போயிடுச்சு. இந்த நமைச்சரில் சொல்கிறாங்க காலில் இன்னொன்று சொல்லுவாங்களா, அதுக்கு அறவை ஒழிச்சிருச்சு. ஸோ வந்ததில் எனக்கு வந்து ஐ எம் ஹைலி சாட்டிஸ்ஃபைட். இப்போ இந்த டயபெட்டிக் நியூரோபதினால காலம் வந்து மதப்பாக இருந்தது இல்லையா, நம்னஸ்? ஆமாம் டாக்டர். இது வந்து உங்களுக்கு எத்தனை நாளில் வந்து ரிசல்ட் நம்மக்கிட்ட தெரிஞ்சுது? நான் கரெக்டாக 7th டேல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. சரி சார். இப்போ இங்கே கொடுத்த தெரப்பிஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்களா? இங்கே கொடுத்த தெரப்பி வந்து கொடுக்கல. பொதுவாக யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் ஃபிசியோதெரப்பியில் ஜென்ரல் இந்த ட்ராக்ஷன் கொடுப்பாங்க, ஐஎஃப்டி கொடுப்பாங்க. ரெண்டாவது கொஞ்சம் பந்த இடத்துல பார்த்தப்போ கொஞ்சம் நல்ல ராசியாகவும் இருக்குது. வந்து பார்த்தாக்க எல்லோரும் குணமாகி போகிறாங்க. நம்ம மாத்திரன்னு எல்லோரும் போகிறவங்க பூரா சின்ன வயசு பையன், நானாவது பரவாயில்ல, எல்லாம் 30 வயசு பையன்கள்லாம் எல்லாம் 2 வீலரில் போய்ட்டு நடக்க முடியாமல் வரான். அப்புறம் 4 நாள் நல்லா ஜாலியாக போகிறாங்க. அப்புறம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து எல்லாம் கிராகி போயிட்டுருக்காங்க. பார்க்குறப்ப வெரி ஹாப்பி டு சி த யங் பாய்ஸ் ஆர் கெட்டிங் ரிலீவ்டு வெரி சூன் வித்தின் 2 days or 3 days. அப்புறம் இவர் சின்ன ஒரு 1 or 2 எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுத்தாரு. அந்த எக்ஸசைஸை செஞ்சதுக்கப்புறமே அந்த கால் கனமாக இருந்தது நமச்சில குறைஞ்சிருச்சு. அந்த ஃபுட்டுக்கும் கீழ்பாத்துக்கு செஞ்சார். ஸோ ஐ எம் டெல்லிங் த ஃபேக்ட் வாட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு and his treatment. I am really happy to see that he has done his best. I can confidently suggest other patients who suffer from this sciatica and disc cure ஒரு 100% க்யூர் ஆகிருக்கிறது ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் நடக்கும்போது அந்த மதப்பு மற்றதெல்லாம் எந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை மதப்பு நல்லா குறைஞ்சிருக்கா? இப்போ இந்த மதத்துக்கு ரீசன் வந்து முக்கியமாக வந்து டயபெட்டிக் நியூரோபதி ஒன் ஆஃப் த ரீசன், இந்த சயாட்டிக் நர்வ் இன்வால்மெண்ட்டும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். இப்போ அது வந்து ஓவர் கம் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு சில எக்ஸசைஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இப்போ பெயின் ஃப்ரீயாக இருக்கீங்களா? வலி இல்லாமல் பெயின் ஃப்ரீயாக இருக்கீங்க. நடக்கும்போதும் அந்த நம்னஸ் மதப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இல்லை. எரிச்சல் ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாதம் எரிச்சல் அதெல்லாம் இல்லை. கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல. அது பயிற்சி பண்ண வந்துடும் சொன்னாங்க. அதை நான் கொஞ்சம் பிக்கப் பண்ணி முன்னாடி நடந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கூட்டி நடக்க முடியும். எவ்வளோ பெட்டர். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வெரி கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். இதே போல் ரொம்ப நாளாக சர்க்கரை நோயினால் பாதிப்பு வந்து அதிகமாகி கால் பாதம் வந்து மதப்பாக இருக்குது. கால் பாதம் கீழே வைக்கிறதே தெரில, மெத்துன்னு இருக்குது, அப்படியே பலூனில் நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கலாம். சயாட்டிகா ப்ராப்ளமும் கூடவே இருந்து சயாட்டிகா ப்ராப்ளத்தினால கால் மதப்பு, வலி, எரிச்சல் அதிகமாக இருக்குது, கால் குத்துற மாதிரி இருக்குது, கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்புங்க. எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இதுலேருந்து நல்ல நிவாரணம் அளித்து திரும்ப வலியோ இல்லை மதப்போ வராமல் இருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணியும் கொடுக்குறோம்.